மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ இங்கே பாருங்கள் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஜி காலத்தில் வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், ஹெச் காலத்தில் வந்து கிரேடு கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா கிரேடு கண்டுபிடிக்கணும். கிரேடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரேங்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. கிரேடுனா என்னென்னு, இது யார் அதிக மார்க் எடுக்கலாம் அவங்க ஃபஸ்ட் ரேங்கு, அதுக்கு அடுத்த மார்க்கு ரெண்டாவது ரேங்கு, இந்த மாதிரி சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல வச்சு கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க. அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, ரேங்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ரேங்கு டாட்டு இக்யூன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ரேங்கு டாட்டு இக்யூன்னு இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்பர் கேட்குது, இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்க. அடுத்தது ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் கேட்குது, இந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்கள், ஜிக்கு இடையில G2க்கு இடையில இப்படி வச்சுக்கிட்டு F2 ப்ரெஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த G7க்கு இடையில இப்படி வச்சுக்கிட்டு F4 வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. லாக் பண்ணிக்கிறது, அந்த செல்லை வந்து லாக் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். இதே ஆன்சரை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி எடுத்ததிங்கன்னா அடுத்ததுக்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள் 98 மார்க் வந்து ஃபஸ்ட் ரேங்கு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து 89, மூணாவது வந்து 79, நாலாவது வந்து 78, இந்த மாதிரி ரேங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரித்து கொடுத்துறாங்க.